எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஜென் கதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோ புத்தகம் அப்படிங்கிற ஜென் கதை. ஜென் குரு ஒருவர் ஞானத்தின் திருவுருவமாக மதிக்கப்பட்டார். ஒரு முறை அவர் யாத்திரை கிளம்பினார். அப்போது கடும் பனிரும் குளிருமாய் இருந்தது. பனிக்காற்று வீசி அனைவரையும் கதிகலங்க அடித்து கொண்டிருந்தது. இந்த பணியில் எப்படி போவீர்கள் என்று கேட்டார் ஒருவர் அவரை பார்த்து கவலையுடன். என் மனம் முன்பே அங்கு போய் சேர்ந்து விட்டது. அது போன வழியில் அதை பின்தொடர்ந்து போவதில் எனக்கு என்ன சிரமம் என்றார் அவர் தாமதியாமல். உபதேசங்களில் அவரை மிஞ்சக்கூடியவர்கள் எவருமே இல்லை. ஆன்மீகம் பற்றி எல்லா கோணங்களிலும் அவர் அலசி ஆராய்ந்து உரையாற்றுவார். கேட்பவர் மனம் கவர வகையில் இவரைப் போல ஒரு பொருளை பற்றி விளக்கி சொல்லக்கூடியவர்கள் எவரும் இல்லை. உங்களுடைய இந்த ஞானப்பெருக்கின் ஆதாரமான ஊற்றுக்கண் எது என்று பலரும் அவரிடம் கேட்டார்கள். நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதில் இது பற்றி மிக விரிவாக விளக்கியுள்ளேன். நான் மறைந்த பின்னா அதை நீங்கள் பெற முடியும் என்பார் அவர். அது என்ன புத்தகம்? அதை எப்போது எழுதினார்? அதை எங்கே வைத்திருக்கிறார்? இது எது பற்றியும் அவர் சீடர்களுக்கு தெரியவே இல்லை. அவர் மறைந்த பிறகு அவர் சொன்ன இடத்தில் தேடி அவர்கள் அந்த நூலை கண்டுபிடித்தனர். அப்புத்தகம் மிகவும் மெல்லியதாக இருந்தது. இவ்வளவு மெல்லிய புத்தகத்தில் என்ன இருக்கும் என வியந்தபடி அதன் அட்டையை புரட்டினார் ஆவலாக. அந்த புத்தகத்தில் ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் இருந்தது. அது ஒரே ஒரு தாளிலும் ஒரே ஒரு வரிதான் எழுதப்பட்டிருந்தது. பொருளுக்கும் அதை தாங்கியிருக்கும் பாத்திரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிந்து கொள். பொருளுக்கும் அதை தாங்கியிருக்கும் பாத்திரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிந்து கொள். அப்போது ஞானத்தின் ஆதாரம் உனக்கு புலனாகும். இதுதான் அந்த வாக்கியம். ஜென் உலகில் ஒரு சொல் என்பது பிரசித்தம். அதுபோல் வைர சூத்திரம் என்பதும் பிரசித்தம். அதுபோல் பிரசித்தமானதுதான் இதுவும். இந்த சொல்லுக்கு ஏராளமான விளக்கங்கள் வந்துவிட்டன. எனினும் இன்னும் இது பற்றி நிறைய சர்ச்சைகள் நடந்த வண்ணம் உள்ளன. பொருள் எது, பாத்திரம் எது? பொருளே பாத்திரமாகி வேறொரு பொருளை தாங்குகிறதா, அல்லது பாத்திரம் பொருளாகி வேறொரு பாத்திரத்தில் உள்ளதா? உண்மையில் இது போன்ற எந்த கேள்விக்கும் சரியான பதில் கிட்டுவதே இல்லை. ஒவ்வொரு பதிலும் வேறொரு கேள்விக்கே நம்மை இட்டு செல்கின்றன. கேள்வியும் பதிலும் எங்கே முடிகிறதோ அங்கே ஞானம் தோன்றுகிறது. இதைத்தான் திருவள்ளுவர் அவர்கள் திருக்குறளில் ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையை பேரா இயற்கை தரும் என்கிறது குறள். மிக சிறப்பான இந்த சொல் சூத்திரம் இது எல்லாம் ஜென் கதையில் மிகவும் பிரசித்தமானது. பொருளா பாத்திரமா, இரண்டும் ஒன்றா, இல்லை பாத்திரத்திற்கு பொருளா என்று வெவ்வேறு வகையில் சிந்திக்க தூண்டும் அருமையான கதை இது. கேட்டு மகிழ்ந்ததற்கு நன்றி.